லவ்ன்றது வந்து தெரியவே இல்ல அந்த வயசுல எல்லாமே. ஐ திங்க் 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைம்ல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வயசுக்கு வந்து மெச்சூர் எல்லாம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் உணர ஆரம்பிச்சது. யாரு அப்படின்ற மாரி நான் யோசிச்சேன். தென் ஹி டோல்ட் ஞாபகம் இருக்கா? நல்லா பாரு, நல்லா பாரு அப்படின்னு. உன்னை எங்கெல்லாம் தேடினேன்? நீ சைக்கிள் ஓட்டி போற இடத்துல தேடினேன். ஸ்கூலுக்கு போய் தேடினேன். ஸ்கூல் விட்டு திருப்பி ஐ மீன் 2nd கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது பைக்ல பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனோட பைக்கில் ஏறி போகிறது அந்த டைம். ஒரு ஃப்ரெண்டே வந்து லவ்வராக இருந்து அந்த லவ்வரே ஹஸ்பண்டாக கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எல்லார் லைஃப்லையும் ஃபர்ஸ்ட் லவ் நிறைய கொலாப்ஸ் நடந்திருக்கும். நான் வந்து ஐ எம் நாட் ரெடி ஃபார் மேரேஜ் ஆக்சுவலி. அந்த டைம்ல எல்லாம் வந்து என் வீட்டிலே வந்து ப்ரொபோசல் எல்லாம் வந்திருக்கு. லைக் இந்த டான்ஸ் கிளாஸ் லவ் டைம்ல பேரலி இன்னொரு பையன், இட்ஸ் a கிறிஸ்டியன் பாய். ஸோ ஹீ யூஸ் டு கிவ் திஸ் கீ செயின் தென் லவ் ஸ்டிக்கரு. உங்க எக்ஸ் கிட்ட இப்போ நீங்க அந்த டைம்ல சொல்ல மறந்த ஒரு விஷயம் இந்த டைம்ல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஐயோ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கேன். இந்த காதல் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு உங்க மைண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள், டக்குன்னு வர்ற விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லவ். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து எனக்கு ஞாபகம் வரும். பிகாஸ் லவ் உணர்ந்ததே வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ல தான். அது ஒரு பப்பி லவ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் படிக்கும்போதே நானும் என்னோட பக்கத்து வீட்டு பையனும் நாங்கள் சின்ன வயசுல ஒன்றா படித்து வளர்ந்தோம் ஆக்சுவலி. அப்பா அம்மாவுக்கும் நல்லா தெரியும். நாங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு டான்ஸ் கிளாஸில் ஒன்றா தான் ப்ராக்டிஸ்க்கு எல்லாம் போவேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் நமக்கு ஒரு சின்ன வயசில் நமக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட் பட்டி, பெஸ்ட் பாய் நமக்கு எப்போவுமே இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பராக இருந்தது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் லவ்ன்றது வந்து தெரியவே இல்லை அந்த வயசில் எல்லாமே. ஐ திங்க் 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைமில். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வயசுக்கு வந்து மெச்சூர் எல்லாம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் உணர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஸ்கூல் சேஞ்ச் ஆகிடுச்சு, வீடு மாற்றிட்டேன். ஸோ ஏரியா சேஞ்ச் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் கனெக்ஷனே கிடையாது. அப்புறம் நான் 11th or 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைமில் திருப்பி இந்த இந்த பாட்டு கூட எனக்கு ஞாபகம் வரும். விழி மூடி யோசித்தால் அங்கே, அந்த பாட்டில் வந்துட்டு விழி வழியில் விழி வழியில் நான் உன்னை கண்டேன், அந்த லிரிக்ஸ் எல்லாம் வரும்போது எனக்கு அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வரும், சினிமேட்டிக் சீக்வன்ஸ் மாதிரி. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் முடித்து டியூஷன் கிளாஸ் முடிச்சுட்டு லேட்டாக வந்து பஸ்ஸில் ஏறி திருப்பி வந்துடும். வரும்போது எனக்கு பின்னாடி யாரோ வந்து ஹலோ ஹாய் ஸ்ருதி அப்படி இப்படின்னு கால் பண்ணுறேன். எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்தேன் இறங்கி வரும்போது பசங்க அங்கே நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. எப்போவுமே பஸ் ஸ்டாப் தானே, ஸோ குரூப் ஆஃப் பசங்க எல்லாமே இருக்கும். ஸோ நான் யாரையும் மைண்ட் பண்ணாமல் அப்படியே அசால்ட்டாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது திருப்பி வந்து கால் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து அந்த சந்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மறுபடியும் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு சத்தமாக கூப்பிட்டேன். அப்புறம் நான் நின்றுட்டு திரும்பி பார்க்கும்போது யாரு அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். தென் ஹி டோல்ட் ஞாபகம் இருக்கா? நல்லா பாரு, நல்லா பாரு அப்படி. உன்னை எங்கெல்லாம் தேடினேன்? நீ சைக்கிள் ஓட்டி போகிற இடத்துல தேடினேன். ஸ்கூலுக்கு போய் தேடினேன். அப்புறம் டான்ஸ் கிளாஸில் போய் தேடினேன். உன்னை காணோம், நான் அவ்வளோ தேடினேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ புரிஞ்சுது, ஓ நீயா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த டைமில் கொஞ்சம் பேச 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 ஒரு மாதிரி ஒரு அந்த பழைய பட்டர்ஃப்ளை ஃபீலிங் உள்ளே இருந்திருக்கு, அந்த லவ் ஃபீலிங்கு. அது ஸ்லோலி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அடுத்த நாள் வந்து ஸ்கூல் விட்டு திருப்பி ஐ மீன் 2nd கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது பைக்கில் பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பையனோட பைக்கில் ஏறி போகிறது அந்த டைம். ஸோ ஸ்லோலி வந்து இந்த சினிமா ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு வழியில் மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பைக் ட்ராவல், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் காஃபி ஷாப் போவே இந்த மாதிரி பேச்சுவார்த்தை. தென் ஸ்லோலி அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பையனை பிடிக்கும், அது நம்ம பழைய பக்கத்து வீட்டு பையன்தான் அப்படின்னு. ஸோ வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லவ்னா எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னாலும் எனக்கு அதுதான் என்னோட அந்த இன்சிடென்ட், அந்த எபிசோட்ஸ் அதெல்லாம் எனக்கு மைண்டில் ஞாபகம் வரும். பரவாயில்லைங்க, பைக்ல ஏறி போறதுலாம் பாத்துறவங்க ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு சொல்லிருக்கீங்களே, எப்போ சொன்னது என்னோட சிஸ்டர் தான் ஆக்சுவலி. போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமாம், எனக்கு நல்ல திட்டு அடி அதெல்லாம் கிடைச்சது. ஏன்னா பத்திரமா தனியாக போய் தனியாக டியூஷன் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், இதெல்லாம் போய் வரணும், பத்திரமாய் வரணும்னு சொன்னால் ஏதோ பையன் கூட போய் ஊர் சுற்றிட்டு எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்ற அம்மா அப்பாவுக்கு எப்போவுமே ஒரு அக்கறை இருக்கும்ல. அதனாலே அது பட் தெரிஞ்ச ஆள்னாலே பெருசாக ஒன்றும் சொல்லலை. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி வைஸ் செட் ஆகலை. ஏன்னா நான் அந்த டைம் வந்து கரெக்டாக சினிமாவில் வர்ற டைம். வாகேஸ்வரவா படத்துக்கு ஆடிஷன் எல்லாம் போய் செலக்ட் ஆகி 2011க்கு அப்புறம் தான் நான் வந்து ஹீரோயினாக வந்து என்டர் ஆகுறேன். அது வரைக்கும் நான் வந்து ஸ்கூல் போகும்போதோ
கிளாஸ் போயிட்டு பஸ்ல எல்லாம் வரும்போதெல்லாம் அந்த ஆல்பத்தில் நடித்த பொண்ணு, இந்த டிவி சீரியலில் வந்த பொண்ணு அப்படின்னு குட்டி குட்டி பாலதார வேஷங்கள் எல்லாம் நான் பண்ணதுனாலே கொஞ்சம் பாப்புலராக இருந்தது. பட் இந்த பர்டிகுலர் இதுக்கப்புறம் மூவி கமிட் ஆகிட்டு நான் நடிக்க போகிறேன், 60 நாள் ஷூட்டிங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லும் போதே ஹி வாஸ் லிட்டில் அப்செட். 60 டேஸ் எல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மூவி முடிச்சு வரும்போதெல்லாம் இதாயிடுச்சு, நீ நடிக்க வேண்டாம், இண்டஸ்ட்ரி விட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் ஃபேமிலிக்குள்ளே வந்து சிங்க் ஆகலை, அது ஒரு பெரிய பேச்சுவார்த்தை இஷ்யூ ஆயிடுச்சு. ஜஸ்ட் டாக்கில் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலிக்கு பிடிக்கலன்னு சொல்லி நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லவ் வந்து சக்ஸஸ் ஆகலை, அவ்வளோதான். ஆனால் அந்த ஒன்று லவ் தான் இப்போவும் என்னோட மனசில் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்வாக இருக்குது. அந்த டைமில் நான் ஃபீல் பண்ணது, உணர்ந்தது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸ் இதெல்லாமே வந்து அந்த வயசில் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போவும் அதுதான் என்னோட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். அதே மாதிரி திருப்பி வேறு ஃபீலிங்ஸ் எனக்கு இது வரைக்கும் உணர்ந்ததும் கிடையாது, யாரையும் ட்ரூவாக லவ் பண்ணதும் கிடையாது. ஏன்னா ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் மூவிஸ். அதுக்கப்புறம் நான் மூவிலே அப்படியே ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணோம். இப்போ இந்த நபரை பார்த்தீங்கன்னா இஸ் மேரிட் ஆக்சுவலி. நடுவில் அவங்க மேரேஜ் பண்ணுற டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ மேரேஜ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். அப்போது 2-3 கேர்ள்ஸோட அலைன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கு அப்போது கொஞ்சம் ஃபேமஸ். இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது. ஸோ ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹி சென்ட் 2-3 கேர்ள்ஸோட பிக்சர்ஸ். இந்த மாதிரி வீட்டில் பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, நீ ஓகே சொன்னால் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஆனாலும் வி டிடன்ட் ஹேட் எனி ஃபைட். நாங்கள் எங்களுக்குள்ள நல்ல ஹெல்த்தி அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப லவ்வபுளாக தான் போயிட்டு இருந்தது. பட் ஃபேமிலிக்காக நாங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக வில்லேஜ் ஓரியன்டாக இருக்கணும், நம்ம வந்து லைட்டு சினிமா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனாலே வந்து நாங்கள் எதுக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கெடுத்துக்கணுன்றதுக்கு அந்த மாதிரி ஃபீலில் இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பேசுவேன். என்னோட பர்த்டேக்கு, எல்லா பர்த்டேக்கும் என் அம்மா ஃபோன் பண்ணி இப்போவும் விஷ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அலைன்ஸ் வரும்போது ஹீ டோல்டு மீ டு செலக்ட் எ கேர்ள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் செலக்ட் பண்ணேன், அப்புறம் ஒரு கேர்ள் செலக்ட், 3ஆவது கேர்ளை நான் வந்து இல்லை இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும், நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன், நீ மனப்பூர்வமாக எல்லாமே அவாய்ட் பண்ணுறேனோ அப்படின்ற மாதிரி. இல்லை எனக்கு உண்மையிலே பிடிக்கல அப்படி. அப்புறம் 4th கேர்ளோட அலைன்ஸ் வரும்போது அது ஷேர் பண்ணாங்க. அது நான் ஓகேன்னு சொன்னேன். கொஞ்சம் நல்ல எஜுகேட்டடாகவும் இருக்குங்க, பார்க்க அழகாகவும் இருக்குது, ஹைட் வைஸ் ஓகே கரெக்டாக இருக்கும் உனக்கு, அப்படி நீ சூஸ் பண்ண அப்படின்னா ஓகேன்னு சொன்னேன். அது ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. இல்லை நாங்கள் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எங்களுக்குள்ள அந்த மிடில் ஏஜில் வந்து பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வி ஆர் பட்டீஸ், ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே வளர்ந்துருக்கோம், ஒன்றா படித்து வளர்ந்துருக்கோம். அதனால எங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே இருக்குது. ஓகே, இப்போலாம் வந்து இந்த சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது 2 பேரும் வந்து பொடிக்கால வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம புது டேர்மாக இருக்குல்ல. ஆமாம், எனக்கு இந்த மாடர்ன் லவ் ஸ்டைல் இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சரி. நான் 90s கிட்ஸு. ஸோ இன்னும் அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், ஆனஸ்டி, லாயல்ட்டி, ட்ரஸ்ட்டு, தென் இந்த கொஞ்சல் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவேன். ஸோ நான் வந்து இந்த லேட்டஸ்ட் டைப் ஆஃப் இதில் நான் ஜெல் ஆகாது. ஸோ சிச்சுவேஷன்ஷிப் எல்லாம் எனக்கெல்லாம் ஒத்து வராது. சரிங்கய்யா, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் அ ட்ரஸ்ட் ஃபேக்டர். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஒருத்தர் இன்ட்ராக்ட் ஆகும்போதே எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டா, ஆனஸ்டியாக ஷேர் பண்ணிட்டாலே போதும். இப்போ நம்மளை வீட்டில் கூட நம்ம சில விஷயங்கள் எல்லாமே சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ நம்ம சோஷியலி ஆல்சோ நம்ம பப்ளிக் பிளேஸ் போகும்போதாக இருக்கட்டும், நம்ம சோஷியலி கமிட்டடாக இருக்கிற சில பீப்புள் கிட்ட, ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், எல்லாமே எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ண முடியாது. ஆனால் நம்மளை முழுசாக நம்புகிற, நம்மளை அன்பாக பழகுற ஒரு ஆள்கிட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்ண முடியும். நம்ம ஃபீலிங்ஸு, நம்ம வருத்தங்கள், நம்மளோட இமோஷன், சேட்னஸ், ஹாப்பினஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பார்ட்னர் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருந்தால், நமக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கணும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, லைஃப்பில் வந்து இந்த ஒரு நபரை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி, இந்த நபரை நான் மிஸ் பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு எதை யோசிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் லவ் தான்.
ஆமா. பட் இப்போ வந்து பார்க்கும்போது சரியா தான் இருந்தது அப்படின்ற மாரி தோணுது. ஏன்னா அந்த வயசுல சின்ன வயசுல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ! என்னோட பெஸ்ட் பட்டி எனக்கு லைஃப்ல கிடைக்காம போச்சே. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டே வந்து லவ்வரா இருந்து அந்த லவ்வரே ஹஸ்பண்டா கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எல்லார் லைஃப்லயும் ஃபர்ஸ்ட் லவ் நெறைய கொலாப்ஸ் நடந்திருக்கும். ஸோ இது வந்து எல்லார் லைஃப்லயும் இருக்கு இந்த மாரி ப்ராப்ளம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் அப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து ஓகே இதுதான் கரெக்ட்டா அன்னைக்கு அது ப்ரோக் ஆனது நல்லது அப்படின்ற மாரி தோணியிருக்கு. இப்போ நோ ஃபீலிங்ஸ். நோ ஹர்ட் ஃபீலிங்ஸ். சரி, இந்த கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆ அத லவ் அட் பத்தி ஃபர்ஸ்ட் சைட். எஸ். அத பத்தி உங்களோட அ அது நல்லா இருக்கும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து இட்ஸ் நாட் லவ், இட்ஸ் இன்ஃபாக்சுவேஷன். அது நான் சொன்ன மாரி அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் வர்றது. அது கொஞ்ச நாள் சஸ்டெயினா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பெர்சன் கூட பழக பழக ஒரு மோர் தேன் 6 மந்த்ஸ் இருக்கிறீங்கன்னா, அது ட்ரூ லவ்வா கன்சிடர் பண்ணலாம். 1 இயர்க்கு மேல தாண்டிச்சுன்னா, ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான லவ் அப்படின்ற மாரி கன்சிடர் பண்ணலாம். பட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து நெறைய விஷயங்கள் புரியாது. இட்ஸ் பிளைண்ட் தான். இந்த ரைட் பெர்சன் ராங் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ச்சே! ரைட் பெர்சன் ராங் டைமிங். ஓகே. அது மாரி உங்க லைஃப்ல எல்லாமே ஒரே ஆள்னு சொல்லிருக்காதீங்க. அ இல்ல. ரைட் பெர்சன் ராங் டைமிங். ராங் டைமிங். ஆமா. அதாவது எனக்கு சில ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஐ அம் நாட் ரெடி ஃபார் மேரேஜ் ஆக்சுவலி. அந்த டைம்ல எல்லாம் வந்து என் வீட்டிலேயே வந்து ப்ரொபோசல் எல்லாம் வந்திருக்கு. லைக் முஸ்லீம் காய். என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வீட்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்கேன். அந்த பையன் இப்போ ஐ திங்க் ஹி இஸ் சம்வேர் அப்ராட்ல ஏதோ ஜாப் கிடைச்சு போயிட்டு, அவங்களும் மேரேஜ் ஆயி செட்டில் ஆயிட்டாங்க. ஹி இஸ் லைக் மோர் தேன் 5, 7 இயர்ஸ் எல்டர். நான் 18 பிளஸ் என்னமோ இருக்காங்க. ஹி இஸ் லைக் ஐ திங்க் 25 பிளஸ் அந்த மாரி ஏஜ்ல இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு வீட்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது அம்மா சொன்னேன், "இப்பதான் அவ ஃபீல்ட்லயே என்டர் ஆயிருக்கே. அவளுக்கு இன்னும் நெறைய ப்ரோகிராம்ஸ், டான்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலலாம் இன்னும் நல்லா ஷைன் பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கா. நெறைய கோர்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேரேஜ பத்தி இப்ப யோசிக்க முடியாது. அவ ரொம்ப சின்ன பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாரி ப்ரொபோசல்ஸ் நெறைய வந்திருக்கு. நெறைய ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. ஆமா. டைரக்ட்டா வீட்லயே வந்திருக்கேன். இப்பல்லாம் Instagramல டைரக்ட்டா ப்ரொபோஸ் பண்றாங்க. Facebookல வந்திருக்கு. ஸோ எது வந்தாலும் வீட்ல சொல்லிடுவேன். ஏன்னா நான் சொன்ன மாரி என்னோட மம்மி, டாடிய பார்த்து நாங்க வளர்ந்தனால, எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் குடுத்துருக்கேன். யாராவது புடிச்சிருக்குனாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஏதாவது மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் இது. ஆ கிஃப்ட்ன்னு சொல்லும்போது, அதுவும் பப்பி லவ் தான். லைக் 7த் ஸ்டாண்டர்ட், 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, சைக்கிள்ல போவேன் வருவேன்னு சொன்னேன்ல. இப்போ இந்த இந்த டான்ஸ் கிளாஸ் லவ் டைம்ல பேரலல்லி இன்னொரு பையன். இட்ஸ் எ கிறிஸ்டியன் பாய். ஸோ ஹி யூஸ்ட் டு கிவ் திஸ் கீ செயின், தென் லவ் ஸ்டிக்கரு, கிளிட்டர் ஸ்டிக்கரு இந்த மாரி ரெட் கலர்ல இருக்கும். லவ் ஷேப்ல இருக்கும். அப்புறம் ஐ லவ் யூன்னு ஸ்டிக்கரு. இந்த மாரி டைரியில ஒட்டுற மாதிரிலாம் அந்த டைம்லலாம் இருந்தது 90ஸ் டைம்ல. ஸோ அதெல்லாமே வந்து பேரலலி இன்னொருத்தர் ரூட் பண்ணிட்டே இருந்தான். நான் எதுவுமே பேச மாட்டேன். ஏதோ கொடுத்தீங்கன்னா அப்படியே வாங்கி வச்சுருவேன். சைக்கிள்ல போம்போது அ அ அவரும் ஹி இஸ் அ கிரிக்கெட் பிளேயர் ஆல்சோ. அதனால ஈவினிங் கிளாஸஸ் இருக்கு. அந்த பிராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ டிராவல் பண்ணி போம்போது இந்த மாரி ஷூ அப்படின்னு கூப்பிட்டுட்டு கையில கொடுப்பேன். ஸோ பயம் பேசுறதுக்கு திருப்பி பயம். ஆனா பயம் காமிக்காம அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து டீச்சர் கையில கொண்டு போய் குடுத்துட்டேன். "டீச்சர் இது எல்லாமே வந்து என்கிட்ட கிஃப்ட்டா குடுக்குறாங்க. இந்த மாரி பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நியாயமே இல்ல. பாவம் பையன் ஆசையா எடுத்துட்டு வந்து குடுத்துருக்கிறான். அ ஆமா. சினிமா பார்த்து சினிமால வர காதல் மாரியே நம்ம காதலும் இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. அங்க பாரு அதுல எப்படி இருக்கிறாங்க. படம் பார்த்துட்டே இருப்பாங்க. நீயும் தான் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் படமும் பார்க்க முடியாது. இங்கேயும் பதில் சொல்ல முடியாது. இது மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல. அம் இது மாரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. சினிமால வேற, ரியலா இருக்கிற விஷயங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காட்டுவாங்க. ம். உதாரணம் காமிச்சுட்டே இருப்பாங்க. நெறைய படங்கள் அதுக்கேத்த மாரி இவருக்கு அகைன்ஸ்டாவே வந்துட்டு இருக்கும். அதுல செம்ம ரொமான்டிக்கா போவாங்க. ரொமான்டிக்கா கிஃப்ட் பண்ணுவாங்க. ரொமான்டிக்கா ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனா இங்க சர்ப்ரைஸ்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. ம். கால் பண்ணா மனுஷன் எடுக்க முடியாது. ஏன்னா ரியாலிட்டி வேறல்ல. ம். அத பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலி சினிமால காமிக்கிற லவ் ஸ்டோரி எல்லாமே கொஞ்சம் ஆ எக்ஸாஜரேட் பண்ணி காமிப்பாங்க. கொஞ்சம் ம். கிராண்டா காமிப்பாங்க. ஏன்னா, அவ்ளோ பியூட்டிஃபுல்லா காமிக்கிறதுக்காக நெறைய எலிமெண்ட்ஸ் போட்டு காமிப்பாங்க.
பட் நிஜ லைஃப்லயும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ரொமான்டிக்கான பீப்புள் சிங்க் ஆகும் ஈஸியா. ஓகே. அவங்களுக்குள்ள அந்த எலமெண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். சில பேர் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க, சில பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் காட்டணும்னு இருக்கும், ஆனா காட்ட முடியாது, சிங்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிஜ லைஃப்லயும் சினிமாலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் உண்மையிலே. அண்ட் சினிமாவில் வந்து ஆக்சுவலி நம்ம இப்போ ஆக்சுவலி காலையில் மேபி ஒரு அழுவுற சீன் எடுத்திருக்கோம், அதுக்கு அடுத்து நாங்கள் ரொமான்டிக் சீன் நடிப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த இமோஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம கெட்டப் மாற்றுவேன், ட்ரெஸ்அப் மாற்றுவேன், மேக்கப்பு எல்லாமே சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி நம்ம இமோஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஆக்டிங். ஸோ அதனால தான் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் லைக் நம்ம இல்லாதது உணர்ந்து பண்ணுறது, ஃபீல் பண்ணி பண்ணுறது தான் ஆக்டிங். ஆனால் நிஜ லைஃப்பில் ஆக்ட் பண்ண முடியாது. நிஜ லைஃப்பில் இட்ஸ் ரியலிஸ்டிக்கு. ஸோ ரியலிஸ்டிக்காக என்ன வருமோ அந்த இன்ட்ராக்ஷன்ஸ், அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை லவ்வர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் அது அவங்களே தெரிஞ்சிருக்காது. அதை வந்து உணர்ந்து பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது சினிமா பார்த்து தான் காப்பி பண்ணணும், சினிமாவில் இருக்கிற மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சினிமாவில் வந்து எப்போவுமே கொஞ்சம் கிளாமர் காட்டுறதுக்கும் எடுத்து காட்டுவேன். நிறைய விஷயங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி, எலாபரேட் பண்ணி, சின்ன சின்ன விஷயங்கள் கூட டீட்டெயில் பண்ணி காமிப்போம். அது நிஜ லைஃப்ல இருக்காது. ஸோ ரியல் லவ் அண்ட் ரியல் எலமெண்ட்ஸ் ஆர் ரியல் இன்டிமசி இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் சினிமாவில் இருக்கிற இன்டிமசி அண்ட் சீன்ஸ், அந்த ரொமான்டிக் சீன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். உங்களை பொறுத்தவரைக்கும் சொல்லுங்களேன், எந்த டைப் பசங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைப் பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எந்த டைப் பையனை வந்து சுத்தமா பிடிக்காது? பொய் சொல்றவங்களும் பிடிக்காது. அப்புறம் சும்மா ஜொல்லு விட்டுட்டே வந்துட்டு ஆக்ட் பண்ணுவாங்கல்ல. நான் ஹீரோ, நான் ஒரு ரோமியோ மாதிரி, பொண்ணுங்கள்லாம் என் பின்னாடி சுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடு காமிச்சிட்டு மற்றவங்களையும் வந்துட்டு அட்ராக்ட் பண்ண வைக்கிற கேரக்டர்ஸ் இருக்கு. அது பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பிடிக்காது. அப்புறம் நிறைய பொய் சொல்கிறதும் பிடிக்காது. இப்போ சில பொண்ணுங்க கூட சில பேர் இன்ட்ராக்ட் ஆகுறதுக்குன்னே எனக்கும் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. சும்மாவே பொய் சொல்லுவான். நமக்கு தெரியும் வந்து ஓகே இப்படி சுற்றி இப்படி வருது அப்படின்றது, அதுக்கு இப்படி நேராகவே தொட்டுக்கலாம். நம்ம மலையாளத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, நீ எதுக்கு இப்படி சுற்றி வந்து இங்கே தொட்ட, ஸ்ட்ரைட்டாகவே இங்கே. ஸோ ஐ லைக் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது, ஆனஸ்டாக இருக்கிறது அது பிடிக்கும். அண்ட் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நாலேஜ் தேவை. ஸோ நாலேஜபிளாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறது. இந்த 3 விஷயம் மட்டும்தான். இனியா, காதலில் வந்து உங்களை சிரிக்க வச்ச ஒரு நிகழ்வு, உங்களை அப்படியே ஹாப்பியாக மாற்றின ஒரு மூமெண்ட் லவ்ல? ரொம்ப நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு லவ் ஃபிலிம் பார்க்கறது பிடிக்கும், மூவிஸ் பார்க்கறது பிடிக்கும். ஏன்னா மூவிஸ் பார்க்கும்போது நமக்கு நம்மளோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற லவ் கனெக்ட் ஆகும். எங்கேயாச்சும் ஒரு சீனோ ஏதாவது ஒன்று, ஸோ ஒரு மனசுல ஒரு ஹாப்பி ஃபீல், அடடா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது சந்தோஷத்தை கொடுக்கும். அப்புறம் இது காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம பேசிட்டே இருந்திருக்கேன். என்ன பேசுறேன் எது பேசுறேன்னு நமக்கே தெரியாது. நெக்ஸ்ட் டே கேட்டு பார்த்தா கூட தெரியாது ஃபோன்ல. அப்போல்லாம் வந்து ஐ திங்க் இந்த குட்டி சாம்சங் ஃபோன் வச்சுட்டு அது ஏதோ ஒன்று பேசுவேன், என்ன சாப்பிட்டேன், என்ன இன்னைக்கு என்ன பண்ணேன், அது ஏதோ பேசுவேன். அந்த நான்ஸ்டாப்பா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பிகாஸ் ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கிவ் அண்ட் டேக், அது வந்து ரொம்ப நடக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப, அது மட்டும் இல்லை நிறைய புரிய முடியும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண நம்மளோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் புரிய முடியும். ஸோ நைட்லேருந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் பேசியிருக்கேன் ஃபோனில் எல்லாம். ஸோ அது வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பா இன்னைக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா. அது வந்து நம்மளோட பிடிச்சவங்க கூட, நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறவங்க கூட வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். சரி நீயா, இப்போ வந்து உங்களை அழ வச்ச ஒரு நிகழ்வு? அழ வச்ச நிகழ்வு நிறைய இருக்கு. ஐயோ, இந்த பிரேக்கப் டைம்ல ஃபீல் பண்ணேன். தென் லவ் ரிலேட்டடா சொல்லணுமா இல்லை வேற ஏதாவது ஒரு நிகழ்வு? எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்லேயே அழுதுருக்கேன். இப்போ இட்ஸ் நாட் லவ் சப்ஜெக்ட். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல எல்லாம் வந்துட்டு நான் வந்து எனக்கு உடம்பே முடியாம நான்
100 ஃபீவர்லேயும் வந்துட்டு பேராசிட்டமால் டேப்லெட் போட்டுலாம் டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும் ஐதர் நான் பெர்ஃபார்மன்ஸ் நடுவில் தலை சுற்றி விழுவேன், இல்லைன்னா என்னால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாமே நான் எதிர்பார்த்ததை விட என்னோட பாடி வேற மாதிரி ரியாக்ட் ஆகி நான் பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டேஜில் நின்றுருக்கேன். அந்த டைம்ல நமக்கு கிடைக்கிற அப்ளாஸ், அந்த ஒரு ஸ்டேஜோட எனர்ஜி, ஆடியன்ஸோட ரியாக்ஷன், இது எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் கொடுது. அந்த ஹாப்பினஸ்ல அழுதுருக்கேன். அப்படியே முடிச்சு நம்ம டயர்டா வந்து ஸ்டில் பாஸ் நிற்கும். அந்த பாஸ்ல வந்துட்டு ஃபீல் பண்ணி அப்படியே ஸ்டேஜ்ல கீழே படுத்து அழுதுருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ல எனக்கு இது வரும், ஃபீல் வரும், சேட் ஃபீல் வரும். நம்ம என்னதான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா கூட நமக்குள்ளேயும் நிறைய ஃபீலிங்ஸ்லாம் ஒளிஞ்சிருக்கும். நமக்குள்ளேயும் நிறைய கவலைகள் இருக்கும். அந்த கவலைகளை வந்து சொல்லுவாங்களே, நம்ம தோல் சாஞ்சு அழ ஒரு பர்சன், அது மாதிரி இனியா வந்து ஏதாவது ஒரு டைம்ல நான் வந்து எது இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன், இல்லை நான் கண்ணீர் விடுறதுக்கு, ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிய தேவையில்லை, ஆனால் அந்த ஒரு பர்சன் கிட்ட நான் சொல்லணும், யார்கிட்டனா வெளிப்படுத்துவோம்ல, அது மாதிரி யார்கிட்ட வெளிப்படுத்து? சிஸ்டர். என் சிஸ்டர் தான். என் சிஸ்டருக்கு தெரியாத எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது. எனக்கு நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் அவங்க தான் லைஃப்ல பண்ணியிருந்தாலும் என்னை வந்து கரெக்டான டைம்ல வந்து அவங்க கைட் பண்ணியிருக்காங்கன்றது நான் அப்புறம் உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால அவங்க கிட்ட போய் ஏதாவது தப்பா இருந்தாலும், ரைட்டா இருந்தாலும், எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸா இருந்தாலும், சேடா இருந்தாலும் எல்லாமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோட எல்லா சீக்ரெட்ஸும் தெரிஞ்ச ஒரு ஆள் என் சிஸ்டர். அப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இப்போ திடீர்னு நைட்டு தூக்கம் வரலைன்னா நான் சிஸ்டரோட பெட்ரூமில் போயிட்டு சிஸ்டரை கட்டிப்பிடிச்சி படுத்துருவேன். ஸோ எனக்கு அது ஒரு ஃபீல், கம்ஃபர்ட் ஃபீல். ஓகே, ரிலாக்ஸ், அந்த மாதிரி. ஸோ ஐ ஃபீல் மை சிஸ்டர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர் இஸ் மை மதர் அண்ட் சிஸ்டர் இஸ் மை பெஸ்ட் என்ன சொல்கிற ஷேரிங் பார்ட்னர் ஆல்சோ. இனியா சொல்லுவாங்களே, எதிர்பார்ப்புகள் இல்லாதது தான் வந்து அந்த லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லவ்ல வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அந்த லவ்ல வந்து ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை எதிர்பார்க்காம அந்த லவ்வை கொடுக்குறாங்க? ரெண்டுமே இருக்கு, கலந்து இருக்கு. எதிர்பார்க்காமலும் இருக்கு, எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ். அது நான் புரிஞ்சிருக்கேன் என்னோட லைஃப்லையும். நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணால் அது வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆகும், பியூட்டிஃபுல் ஆகும். எங்கே நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து சில பவுண்ட்ரிஸ், சில லெவல் ஆஃப் ஆசைகள் வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளே வந்து டெவலப் பண்ணுவேன். ஸோ அது மீட்லைன்னா, அது வந்து அதே மாதிரி நடக்கலைன்னா நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் வந்து மிக்ஸ்டாக இருக்குது இப்போ நிறைய பேர். ஏன்னா 90s காலகட்டத்திலே இருக்கிறாங்க, இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் இருக்கிறதுனால மிக்ஸ்சர் ஆஃப் ஃபீலிங்ஸ் தான் இப்போ இருக்கிற பீப்புள் கிட்டேன்னு நான் நம்புகிறேன். ஓகே இனியா, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ அந்த டேர்ம் நிறைய பார்க்குறோம், நிறைய இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். ஓ மை காட், எனக்கு இதே இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கான அனுபவங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. டாக்ஸிக்னா நமக்கு ஒன்று தாங்க முடியலன்னா அது டாக்ஸிக் தான். லைக் அது ஒரு லிமிட் மேலே, நான் சொன்ன மாதிரி பவுண்டரிஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா அது டாக்ஸிக் தான். அது தாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி, ஃபுல் ஸ்டாப் பண்ணி, டாட்டா பை பை சொல்லிடணும். ஏன்னா நம்மளோட லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். நம்ம எதோட கட்டுப்பாடுலையோ இல்லை யாரோட அண்டர் கண்ட்ரோல்லையோ இல்லை எதாவது தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி தியாகம் பண்ணுற உலகம் கிடையாது இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப்பில் இருக்கும். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் அ பேட் திங். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், அது தெரியும் நமக்கு வந்து ஒருத்தர் கூட பிஹேவ் பண்ணும்போது கரெக்டாக அந்த லெவல் ஆஃப் பிஹேவியரில் சேஞ்சஸ் வரும்போது நமக்கு தெரியும் இது ஏன் இப்படி போகுது, இல்லை ஏன் இரிட்டேட் ஆகுது. ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த டைப் ஆஃப் பிஹேவியர்ஸ். ஸோ அது அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸ் கிட்ட இப்போ நீங்கள் அந்த டைமில் சொல்ல மறந்த ஒரு விஷயம் இந்த டைமில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்னது? ஐயோ, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கேன். நிஜமாக சொல்லணுமா? லைக் ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி ஆயிருந்திருக்குமே அப்படின்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது எதாவது சொல்ல வரேன். அது என்னன்னா, ஹீ இஸ் லைக் மோர் ட்ரெடிஷ்னல், வில்லேஜிஷ், கிளாசிக், அந்த ஸ்டைல் ஓரியன்ட். நான் என்னன்னா, நான் சிட்டியில் பிறந்து வளர்ந்துருக்கேன். நான் சினிமா லைஃப் ஸ்டைலில் இருக்கேன், ஹேஷ் புஷ் லைஃப் ஸ்டைலு, எல்லாம் கிளாமர் ஃபீல்டு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எண்டில் நான் இப்படி இருக்கேன், அவங்க எக்ஸ்ட்ரீம் எண்டில் இப்படி இருக்காங்க. லைக் ட்ரெடிஷ்னல் ஃபுட்லேருந்து, ட்ரெஸ்ஸிங்லேருந்து, லைஃப் ஸ்டைல்லேருந்து அப்படி இருக்குது. நான் ஃபுட்லேருந்து, ட்ரெஸ்ஸிங்லேருந்து இப்படி இருக்கேன்.
ஸோ இத வந்து அன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ்க்காக நீ வந்து என்னை விட்டு கொடுத்தீங்க இல்லையா? ஸோ நீ விட்டு கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்குமே. நீ சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே! அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு நெறைய வாட்டி தோணியிருக்கு. பட் நான் இதுவரைக்கும் கேட்டதில்ல. பரவாயில்ல. இப்போ அவர் கேட்டாருன்னா, இல்ல பார்த்தாருன்னா, கண்டிப்பா தெரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அது அவருக்கே புரிஞ்சிருக்கும். ஐயோ! நான் நல்ல ஒரு ஆள மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு. ஹி ஒன்லி ஃபீல்ஸ். அதே மாரி மூவிஸ்லயும் நான் வந்து எனக்கு கிடைக்காத ப்ராஜெக்ட் வந்து நான் ஃபீல் பண்ண மாட்டோம். தே ஒன்லி மிஸ்ட் நைஸ் ஆக்டர் லைக் மீ அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஐ ஃபீல் ப்ரவுட் அண்ட் கிராட்டிடியூட் தட் ஓகே யூ மிஸ்ட் மீ தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஆட்டிடியூட் அப்படிதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனியா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லாத விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபீலிங் ஹாப்பி அண்ட் நைஸ் அண்ட் தேங்க்யூ லவ் குரு. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.